ஓம் நம சிவாய சிவாய நமக சிவே சிவ சிவ சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமக. இன்று விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயனம் ஹேமந்தரதோ தனுர் மார்கழி மாதம் அமாவாசை காலை 7:13 வரை இருக்கிறது. பிறகு பிரதமை திதி. இன்று யோகம் கரணங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். காரணம், நீங்கள் பஞ்சாங்கத்தை படிப்பதற்காக ஒரு வாய்ப்பு. மேலும் இன்று அற்புதமான சனிக்கிழமை கூடிய மூல நட்சத்திரம், ஆஞ்சநேயருக்கு ஏற்ற மாருதியப்பன் பிறந்த நாளானது ஒரு யுகத்திலே மூல நட்சத்திரம் கூடிய அமாவாசை வந்தது. மூல நட்சத்திரம் அமாவாசை கூடிய நாளிலே வந்தால் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக புனிதமாக இருக்கும். குறிப்பாக மார்கழி மாதத்திலே அவதாரமாகி பிறப்பெடுத்தவர் ஆகையினால் பல ஆலயங்களிலும் இப்படி 12 விதமான ஆஞ்சநேயர்களுக்கு வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று நமது அகஸ்திய விஜயம் மூலம் ஞானபத்திர கிரந்தத்திலிருந்து வடித்து எடுத்து கொடுத்துள்ளார் நமது சர்க்குரு. அப்படி பல இடங்களிலே நடந்தது. நான் செய்யவில்லையே, மூலம்தான் எங்களுக்கு தெரியும் என்று பல பேர் கேட்கின்றார்கள். இன்றும் செய்யலாம். எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் வருகின்ற மூல நட்சத்திரத்திலே சென்னை திருவள்ளூர் அருகிலே மப்பேடு ஸ்தலத்திலே சிங்கீஸ்வரர் கோயிலே இங்கு ஆஞ்சநேயர் நவ வியாகரண பண்டிதரான ஆஞ்சநேயர் தினமுமே வந்து தனது வீணையினால் இசை செய்கின்றார். அங்கே பலிபீடத்திலே அமர்ந்து பலருக்கும் கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் ஒரு சிலருக்கு தெரிகின்றது. இதை பார்த்தவர்கள் உண்டு. நா என்கின்ற தமிழ் எழுத்தானது உற்பத்தியான பிறந்த இடம் ஸ்ரீ என்கின்ற ஒரு எழுத்தானது சென்னை செங்கல்பட்டு படாலம் கூட்டு மார்க்கத்திலிருந்து கிடைக்க 6 மைல் தூரத்திலே அரசர் கோயிலிலே உள்ள இடம் ஸ்ரீ என்கின்ற எழுத்து. ஸ்ரீல ஸ்ரீ என்று சொல்லுகின்றமே, அப்படி இப்படி ஒரு ஆலயத்திற்கும் பல கோடி மகிமைகள் இருக்கு. இதெல்லாம் வெளியுலகத்துக்கு யாரெல்லாம் சொல்லலாம் என்றால், இதை பற்றி தெரியாதவர்கள், நல்ல ஆன்மீகம் கலந்த ஜோதிடம் உள்ளவர்களெல்லாம் இதை எல்லோருக்கும் நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது அந்தந்த தேவதைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும். ஐயா, பணம் காசு இருக்கட்டும், மகிழ்ச்சி இருக்கா என்று பார்த்தால் இன்று பல லட்சம் கோடி செல்வம் உள்ளவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியை இழந்து தவிக்கின்றார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். பணம் பணம், காசு காசு, வீடு வீடு வீடு, தங்கம் தங்கம், வைரம் என்று எத்தனை பேர் நினைத்தார்களோ அவர்களுக்கு அது கிடைக்கின்றது. ஆனால் சந்தோஷம் இல்லை, பயம் கலந்த வாழ்க்கை. காரணம், அதிக ஆசை. பேராசை பெரும் கஷ்டம். அது பெரும் நஷ்டத்தில் கூட வந்து முடியும். உயிரையே பறிக்கும். ஏன்? அந்த கவலையே உடலை உருக்கி மனசை உருக்கி சொல்ல முடியாத அவமானங்களை மனதுக்குள்ள போட்டு 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 அடக்கி வைத்து அதுவே இறுதி கட்டமாக முடிந்து விடுகிறது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாவற்றிற்கும் இறைவன் ஒரு வாய்ப்பளிக்கின்றான் திருந்துவதற்கு, செய்வதற்கு. உங்களது மனம்தான் இதற்கு முக்கியமாக ஈடுபட வேண்டும். நல்ல உள்ளம், நல்ல மனது, நல்ல செயல்கள் இவற்றில் செய்யும் பொழுது எல்லா தவறுகளிலிருந்தும், ஏன் மகான்களுக்கு கூட, தேவர்களுக்கு கூட எத்தனையோ தவறு இழைத்தவர்கள் திருந்தி உன்னத நிலையை அடைந்தார்கள். யாருக்கும் கஷ்டமோ கவலையோ சோதனை இல்லாமல் வாழ்க்கை அமையாது. ஆனால் யார் ஒருவர் நம்பி ஒரு காரியத்தை சொல்லி செய்கின்றார்களோ அவர்களுக்கு மறந்து கூட கடுகளவு கூட நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள். அது ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் கடுமையான தண்டனையை கொடுக்கும். சில காரியத்திலிருந்து தப்பி விடுவார்கள். ஏதோ ஒரு சின்ன காரியத்திலே மாட்டிக்கொண்டு அவஸ்தை அடைகின்ற, மானம் போகின்ற நிலை வந்துவிடும். வெளியில் தலை காட்ட முடியாது. இதெல்லாம் கலியுகத்திலே கைமேல் பலன். தர்மம் பண்ணாலும் பலன், தவறு செய்தாலும் பலன். ஆனால் நித்திய தர்ப்பண வழிபாட்டை இந்த 3 நாள் தொடர்ந்து செய்த அற்புதமான அடியார்களுக்கெல்லாம் நமது வணக்கத்தையும் பணிவையும் நன்றியும் நமது அகஸ்திய விஜயம் உள்ள சொல்லி அவர்கள் மேலும் இதே நிலையில் இருக்க வேண்டும், சித்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்பதை பற்றி பேசியுள்ளோம். இன்று நீங்கள் காவல்துறையில் உள்ளவர்கள், மேலும் வழக்கறிஞர்கள், உயர் பதவியில் உள்ள வழக்கறிஞர்கள், நீதிபதிகளுக்கு ஏற்ற நாள். நீதி நடைமுறையிலே பல மாயைகள் வந்து உங்களை மாட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால்
நீதியினுடைய நிலைமை தர்ம சாஸ்திரமானது தர்ம தேவதை ஒரு விரலில் நின்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் என்ன தர்மம் பண்ணாலும் அதில் நாம் வெற்றி காண வேண்டும். நமக்கு கிடைத்த ஒரு உன்னத பதவியை நீதிபதி, ஒரு 10 பேருக்கு ஒரு வகைப்படுத்தி ஒரு பஞ்சாயத்து பேசி ஒரு தீர்ப்பு கொடுப்பதும் ஒரு நீதியே. அதில் இன்னார் இப்படி என்று இல்லை, அதில் உள்ள உட்பொருட்களை கருத்துக்களை மனதார தெரிந்து கொண்டு அதற்கு இது என்னுடைய விருப்பம் அல்ல, எனக்கு தெரிந்த அளவுக்கு அப்படி என்று பல பேரை கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுங்கள். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் வாரி இறைக்கின்றார்கள் அவதூறுகளை. நல்லது சொன்னாக்க நீ எனக்கு எப்படி நல்லது சொன்ன, எனக்கு கெட்டது என்று சொல்வார்கள். ஆனால் ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதியே என்கின்ற இதை பற்றி குற்றம் சாட்டுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவரவர்கள் குணத்திற்கு ஏற்ப ஆட்களை தேடிக்கொள்வார்கள். ஒரு காலத்திலே நாட்டுக்கு நல்லது செய்வதெல்லாம் பாருங்கள் என்று கேட்கும்போது உன்னதமானவர்கள் வந்து சேர்ந்தார்கள். இப்பொழுதெல்லாம் தவறு செய்கின்றவருக்கு தலைவன் உண்டாகிவிட்டான் என்று உலகத்திலே எல்லோரும் பேசி நீங்க பார்ப்பீர்கள். அப்படி கூட்டம் கூட்டமாக நம்மைத்தான் அழைக்கின்றான் இந்த ஆளு, இங்கே போவோம் என்று தவறான நிலையில் உள்ளவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு மாட்டிக்கொள்கிறார்கள். 1000 இருந்தாலும் நமக்கு தெரிந்த ஒரு தொழிலை விட்டுவிட்டு தெரியாத ஒரு தொழில் ஈடுபடும் பொழுது அதில் வருகின்ற வேதனை தாழ முடியாத அளவுக்கு இருக்கும். எப்படி சிறு துளி பெருவெள்ளம், கொஞ்சம் கொஞ்சமாக செய்கின்ற புண்ணியமானது பெரும் அளவிலே உயர்ந்த நிலையில் கொண்டு போகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்கின்ற பாவமும் மூட்டையாக கட்டி அனுபவித்தே தீர வேண்டும். இப்படி தப்பிக்க முடியாது என்று நமது வாத்தியார் சொல்வார். என சொர்க்கமும் நரகமும் இந்த பூ உலகிலே. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உயர் பதவியில் உள்ளவர்கள், நலநிலையில் உள்ள உயர் அதிகாரிகள், குறிப்பாக மாவட்ட ஆட்சியாளர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர்கள், உயர்நிலையில் உள்ள காவல்துறையினர், இராணுவத்துறையினருக்கு ஏற்ற நல்ல நாள். நமக்கு பாதுகாப்பு தருவதற்கு அவர்கள்தானே தவிர வேறு யாரும் கிடையாது. நாம் எத்தனையோ காரியத்திற்கு எங்கெங்கோ சென்று விடுகின்றோம். அவருடைய பணியானது காவல் காப்பது, தேடி அலைவது, தவறுகளை தடுப்பது என்பது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை அவர்கள் வகிக்கும் போது சில தவறுகள் யார் மூலமாக நடக்கலாம். இருந்தாலும் அவர்கள் வந்த துறைக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்று நமது வாத்தியார் சொல்லுவார். எல்லோரும் போன ஜென்மத்திலே நான் இன்னவாக இன்ன தொழில் புரிய வேண்டும் என்று வரம் வாங்கி வந்தார்கள். இப்படி இராணுவம் இல்லை என்றால் நமது நாடு எப்படியாகும்? ஆகையினால அது கடற்படையோ, கப்பல் படையோ, விமானப்படையோ, தரைப்படையோ, எப்படியாக இருந்தாலும் நமது இராணுவத்திற்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும். நாட்டை காக்கின்ற நமது நாட்டினுடைய ஜனாதிபதி, அந்த பொறுப்பு எல்லோருக்கும் கிடைக்குமா? அந்த பதவி எல்லோருக்கும் கிடைக்குமா? அதை விட பலவிதமான மொழிகளை பேசக்கூடிய வல்லவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த அதிர்ஷ்டம், அந்த தர்மத்தினுடைய பலன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. நாட்டை ஆளுகின்ற முக்கிய தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதம மந்திரி, முதல்வர், இப்படி இதையெல்லாம் கிடைக்கும் போது நன்றாக பயன்படுத்தி கொள்ளாமல் ஒரு பக்கம் சாபம் வேதனை, ஒரு பக்கம் பாராட்டு. இந்த பாராட்டுகளை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. காரணம், பாராட்டும் நிலையிலே நம்மை எப்படியா இருந்தாலும் கவிழ்த்து விடுவார்கள். எதுவும் நம்முடைய சொல்லுவாங்களே, எதாவது இருந்தாலும் இடிப்பார் இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடும். ஒரு நாளைக்கு பல தவறுகளை செய்து மறைத்து தான் உயர்ந்த நிலையிலிருந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தப்பித்து விடலாம். ஆனால் கைமேல் கண்மேல் பலன் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஆகையினால தோட்டங்களில் உள்ள, குறிப்பாக ஆலய நந்தவன தோட்டத்தை பராமரிப்பது குடும்ப ஒற்றுமை, வறுமை, தரித்திரம் நீங்குவதற்கு வழி பிறக்கின்ற நாள். இன்றைய நல்ல நாளிலே, இன்று மூல நட்சத்திரம், உங்களுக்கு வேண்டிய வீட்டுக்கு வேண்டிய மளிகை பொருட்களை கண்டிப்பாக வாங்கி, ஏன் எண்ணெய், வெண்ணெய், கறி, அடுப்பு கறி அத்தனை வாங்குகின்ற நல்ல நாள். ஏனென்றால் மூலத்தில் நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு குறைவற்ற தரித்திரம் இல்லாதல், பஞ்சம் இல்லாமல், சாப்பாட்டு பஞ்சம் இல்லாமல் பலருக்கும் அன்னதானம் செய்கின்ற யோகமும் வரும். ஆகையினால எதையும் நீங்கள் கேட்பதற்கு கூட கொஞ்சம் டைம் ஒதுக்கிறது கிடையாது. வீடியோ பார்க்க டைம் இல்லை. இதை சொல்லும் பொழுது நம்ம காதில் கேட்டுக்கிட்டே நம்ம காரை ஓட்டிட்டு போகலாம் சார், பஸ்ஸை ஓட்டிட்டு போவோம், உங்கள் வீடியோவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பல ஆன்மீக நிலையில் உள்ளவர்கள், ஆண்களும் பெண்களும், குறிப்பாக அருள்வாக்கு, ஜோதிடம் இவைகள் உள்ளவர்கள் நேற்று இந்த அமாவாசையை பற்றி மிக புகழ்ச்சியாக சிறப்பாக சொல்லியதால் அவர்களுக்கும் அந்த பித்தர்களுடைய ஆசிகள் கண்டிப்பாக கிடைக்கும். காரணம், இதெல்லாம்
ஒருத்தர் வாய் வழியாக வர வேண்டும் என்பதுதான் நமது வாத்தியாருடைய திட்டம், கருத்து. அதான் உண்மை, யதார்த்தம். இப்படி தினமும் கிரிவலம் வருவது, பல மலைத்தலங்களை வரம் வருவது, தினமும் காக்கைகளுக்கு உணவிடுவது, நித்திய தர்ப்பணம் செய்கின்றதால் எத்தனையோ கர்மாக்களை எளிமையாக கரைத்து கொண்டே வந்துவிடலாம். தீதும் நன்றும் பெருதர வாராது. இன்று வெற்றி பெறுங்கள். இன்று கருநிறம், கருப்பு நீலம் ஆடைகள் வெற்றியை தரும். ஏனென்றால் நீதிமன்றத்திற்கு செல்லும் முன்பு சில நல்ல குருவை நாடி அவரவர்கள் வழக்கறிஞர்கள் தங்கள் நியாயமான வழக்குகளே முழுமையான வெற்றியும் பேரும் பெயரும் கிடைக்க நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு சர்க்குருவை நாட வேண்டும். காரணம், நமக்கு சொல்லிக் கொடுத்த சொல்லுமே சீனியர், அதற்கு மேலே சீனியர், அவருடைய சீனியர். இப்படி பழமையை நினைத்து செய்யும் போது வெற்றி உங்களுக்கு தேடி வரும். அதுபோல அந்த நிலையிலிருந்து நீதிபதியாக வருவது என்பது சாதாரண காரியமில்லை. ஏன்னா நீதி தேவதை, அந்த காலத்திலே இவர் நீதி தேவதையை வணங்கியவருடைய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அதனுடைய முறைப்படுத்தி வந்தவர்கள் நீதிபதியை திட்டுவதோ வைவதோ அவர்களை தரக்குறைவாக பேசுவதோ எதிர்காலத்தில் சந்ததியினர் மிகவும் வேதனை அடைவார்கள். குறிப்பாக ஊமையாகவும் குருடராகவும் பல குற்றவாளிகளாகவும் பிறக்க நேரும். அவருடைய வம்சத்திலே அப்படிப்பட்ட நிலைகள் தோன்றும். அந்த மாதிரி வராமல் இருப்பதற்கு இன்று சனீஸ்வர பகவான் தனி சன்னதியாக உள்ள இடங்களில் வழிபட்டு கருவேப்பிலை பொடி சாதம், இன்று எள்ளு சாதம் படைத்து கொத்து திராட்சை, கரும் திராட்சை, மங்குஸ்தான் பழம், இப்படிப்பட்ட கருப்பு நிற பழங்கள் மற்றும் இவைகளை தானம் கொடுத்து புது ஆடை, புது காலணி, புது செருப்புகளை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும் சனீஸ்வர கிரகத்தால் தங்கு சனி, பொங்கு சனி, மங்கு சனி, மரண சனி, இப்படி சனீஸ்வரனுடைய சோதனைகளிலிருந்து தப்பிக்க கொஞ்சம் வழி கிடைக்கும். இப்படி நாளை மார்கழி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூடும் போராட நட்சத்திர நாள். இது எந்திர மற்றும் தர்ப்பண வழிபாடு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் கிழமையும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளின் நிவர்த்திக்கு உதவி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்களிலே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலே சூரிய சக்திகள் இந்த பிரபஞ்சம் எங்கும் மிக மிக அபரிமிதமாக பரிமளிக்கும் திருநாளாக அமைகிறது. ஸ்ரீ மச்சேந்திர சக்கர வழிபாடு. மச்சேந்திர ஓம் தத்புருஷாய் துகே ஷீர அமிர்த சமுத்திர தேவாய் திமி தன்னோ மச்சநாராயண பிரச்சோதயாது. மச்சேந்திர சக்கர வழிபாடு குடும்பத்திற்கு பல வகைகளில் ஆசிகளை கொடுக்கும். அதை கண்டிப்பாக தேடி பிடித்து உடனடியாக வாங்கி இன்றே வைத்து நாளைக்கு வழிபடுங்கள். அது மட்டுமல்லாமல் பூமியிலே நீரோட்ட சக்திகளையும் மேலும் வாஸ்து சக்திகளையும் உடனடியாக அபிவிருத்தி செய்து வாஸ்து குற்றங்களை எல்லாம் தடுக்கின்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை கூடும் புராட நட்சத்திர நாளிலே முதலில் பித்ரு தர்ப்பணம் முறையாக செய்து பிறகு ஸ்ரீ மசேந்திர சக்கர பூஜை ஆற்றுவது உடனடியாக நல்ல பலனை துரிதப்படுத்தி ஸ்பீடு பண்ணும். இதை பற்றி அகஸ்திய விஜயத்தில் பல தடவை கொடுத்திருக்கோம். இப்படிப்பட்ட நாட்களில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ வாராகி அம்மன், பாதாள மூர்த்திகள், பாதாளேஸ்வரர், பாதாள ஐயனார், பாதாள விநாயகர், விருத்தாச்சலம், திருச்சி, மலைக்கோட்டை, இங்கே வாத்தலை, இப்படியெல்லாம் இங்கே அருளும் ஆலயங்களிலே ஆற்றும் வழிபாடுகள், அதனுடன் சேர்ந்த அன்னதானம் ஆகியவற்றால் வீடு நிலம் வகைகளில் ஏற்பட்ட கடன் சுமை நிவர்த்திக்கு நல்ல துணை புரியும் நாள். திருக்கணித முறைப்படி நடப்பு விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 6ஆம் நாள் 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை கூடும் புராட நட்சத்திர நாளாக அமைவது நமக்கு பெரும் பாக்கியம். இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை உரிய முறையிலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முயல்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால்தானே ஐயா நல்ல பலன் கிடைக்கும் என்று நமது வாத்தியார் சொல்வார். முக்கிய குறிப்பு, உங்களது தான தர்மங்கள் பூஜைகள் எல்லாம் உங்களது சர்க்குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். நமது ஆசிரமத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் இன்று தொகுத்து கொடுக்கின்ற பலரில் ஒருவர், முக்கியமானவர், ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற திரு வெங்கடகிருஷ்ணன் நம்பரை என்னை தொடர்பு கொள்ளவும். 9488765604. மீண்டும் சொல்கிறேன், 9488765604 என்னை தொடர்பு கொண்டு ஆன்மீகத்திலுடைய உங்களுடைய நியாயமான சந்தேகங்களுக்கு தகுந்த முறையில் உங்களுக்கு வழிகாட்டுவார். இப்படி சிறுமயங்குடி, அதாவது லால்குடி, ஆதிக்குடி அருகிலே நத்தம் செல்கின்ற வழியிலே சிறுமயங்குடி ஆலயத்தை தரிசித்து ஐஸ்வர்ய கணபதி, குபேர கணபதியை வழிபடுங்கள். ஜேட்டாதேவி பூஜையை தினமும் செய்வதும்
சிவாலயத்தில் உள்ள சண்டிகேஸ்வரி பூஜை செய்வதும் நவக்கிரக வழிபாடு செய்வதும் எதிர்காலத்தில் வர இருக்கின்ற ஒரு பெரும் பிரச்சனைக்கு இப்பொழுதிலிருந்து நாம் தன்னை பாதுகாத்து கொள்ள உதவும். இப்பொழுது பார்த்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும், அது சிறியவர்கள் பெரியவர்கள் என்று அல்ல, எல்லா குடும்பத்திலும் பிரிவினை பெரிய அளவில் முற்றி ஓங்கி வெடிக்கும் அபாயம் உண்டு. பல பேர் ஒன்று சேர்ந்து எதிரிகள் நம்மை தாக்கவில்லை என்றாலும் நம் குடும்பமே நமக்கு சோதனையை கொடுக்கும் நாள். இவற்றுக்கு பரிகாரமாக நல்ல ஒரு சர்க்குருவை தேடுங்கள். ஜாதகம் பஞ்சாங்கம் ஜோதிடம் இருக்கட்டும், வழிகாட்டுகின்ற முறை என்பது ஒரு பெரும் கலை. ஜாதகத்திலே அதை பண்ணு இதை பண்ணு என்று சொல்கின்றார்கள், செய்யுங்கள். ஆனாலும் இதற்கு தீர்வு என்ன, இதற்கு நிவர்த்தி என்ன, எதனால் வந்தது என்று சொல்வது மிக மிக கடினம். காரணம், ஒரே காலத்தில் ஒரு நேரத்திலே இன்று ஒரு உதாரணமாக சனிக்கிழமையிலே இந்த சாதாரணம் அந்த 9 மணிக்கு பல லட்சம் பேர் ஆண்கள் பெண்கள் பிறந்திருப்பீர்கள். அவர்களுக்கு ஜாதகம் பல விதத்திலே மாறுபாடு கொண்ட நிலையில் இருக்கும். அவற்றை ஒரு ஜோதிடரால் கண்டிப்பாக இந்த கலியுகத்திலே கணிப்பது மிக மிக அரிது, அபூர்வம். காரணம், அவசரம் அவசரம் அவசரம். இரும்பு சம்பந்தமான காரியத்திலே வெற்றி பெறுவதற்கும் ஹார்ட்வேர்ட்ஸ் இரும்பு தயாரிக்கின்ற சுரங்கங்கள் உள்ளவர்கள், வேலைப்பாடுகின்றவர்கள் உயர்ந்த நிலையில் வருவதற்கு மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்றவர்கள் என்று திருச்சி லால்குடி அருகில் உள்ள சாமவேதீஸ்வரர் ஆலயம் திருமங்கலம் ஸ்ரீ சாமவேதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை வழிபட்டு ஆலய நந்தவனத்தை சுத்தம் செய்து நாட்டு உரங்களை இட்டு அந்த பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள். அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். நீங்கள் உங்களோட பிள்ளையினால, மாப்பிள்ளையினால, மருமகனால ஏதான வீண் செலவு செஞ்சு சொத்தை விற்று செலவு செஞ்சு அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. அவைகள்லாம் மீண்டும் திருப்பி கிடைக்கும். நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலா.